சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று மாலை கருணாநிதி நூற்றாண்டு நினைவு ₹100 நாணய வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ₹100 நாணயத்தை வெளியிட்டார். விழாவுக்கு தலைமை தாங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாணயத்தை பெற்றுக் கொண்டார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களும் விழாவில் பங்கேற்றனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அக்கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ராசா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கலைஞரின் உருவம் குறித்த நாணயத்தில் இந்தி எழுத்து ஏன் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேட்பதால் அவருக்கு என்ன ஆட்சி என்ற கவலை மேலும் அதிகரிக்கிறது. இந்தியாவில் உள்ள நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆங்கிலமும் இந்தியும் இருப்பது வழக்கம். அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டிருப்பதையும் அதிலும் இந்தி எழுத்துக்கள் இருப்பதையும் கூடவா எடப்பாடி பழனிசாமிக்கு அறியவில்லை? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்காக வெளியிடப்பட்டுள்ள நாணயத்தில்தான் தமிழ் வெல்லும் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இதை கூட உணராமல் எடப்பாடி பழனிசாமி உளறி இருப்பதால் அவரை எந்த லிஸ்டில் சேர்ப்பதில்லை என புரியவில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை இந்திய ஒன்றியமே கொண்டாடுவதையும் மேற்கு மாவட்ட மக்களின் நெடுங்கால கனவை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி இருப்பதையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் காந்தாரி போல கதறுகிறார் எடப்பாடி பழனிசாமி. பதற்றத்தில் அவர் பேசுவதெல்லாம் பிதற்றலாக உள்ளது என கூறினார். சென்னையில் நிருபர்கள் சந்திப்பில் சீமான் பேசும்போது, எங்களுடன் கூட்டணி வைப்பது குறித்து தம்பி விஜய் தான் முடிவெடுக்க வேண்டும். செப்டம்பர் மாதம் விஜய் கட்சி பணியை தொடங்குகிறார். வேளாண்மை அரசு பணி என நான் சொன்னால் சிரிக்கின்றனர். வேளாண்மை குறித்து பில்கேட்ஸ் பேசினால் பேசும் பொருளாகிறது. திமுகவை யார் எதிர்த்தாலும் அவர்களை சங்கி என்று கூறுகின்றனர். உண்மையில் பாஜகவின் பி டீம் திமுக தான். பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இல்லை, நிதி ஒதுக்கவில்லை என கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்பா பெயரில் ₹100 காசு வெளியிட்டதும் கைக்குலுக்கி கொண்டாடுகின்றனர். அவ்வளவுதானா உங்க கோபம்? ₹100 செல்லா காசுக்கு சரணடைந்து விட்டீர்கள். அண்ணா பல்கலையில் நடந்த முறைகேட்டை அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வரவிட்டால் யாருக்காவது தெரிந்து இருக்குமா? கடந்த 3 ஆண்டுகளில் ₹1000 தவிர வேறு ஏதாவது அரசு செய்ததுண்டா? திருச்சி எஸ்பி வருண்குமார் மீதான அவதூறு கருத்துக்கும் எனக்கும் தொடர்பில்லை. சமூக வலைதளங்களில் ஆபாசமாக எழுதியவர்களை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளேன். என்னையும் என் குடும்பத்தாரையும் என் கட்சி பெண்களையும் தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகின்றனர். எனது குடும்பத்தை பற்றி சமூக வலைதளத்தில் ஆபாசமாக எழுதியது எல்லாம் நான் கடந்து செல்கிறேன். வருண்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தான் இந்த வேலையை செய்கிறார்கள் என்று சொல்லலாமா என சீமான் கூறினார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்ட போது முதலமைச்சர் பொறுப்பை சம்பாய் சோரன் ஏற்றார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சரானார். இதனால் சம்பாய் சோரன் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதனால் பாஜகவில் சேர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த தகவலுக்கு சம்பாய் சோரன் மறுப்பு தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் ஜார்க்கண்டில் ஆளும் முக்தி மோர்ச்சா கட்சியின் 6 எம்எல்ஏக்களுடன் சம்பாய் சோரன் டெல்லிக்கு சென்றிருப்பதாகவும் அங்கு பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பாய் சோரனின் இந்த விளக்கம் கொடுத்திருந்தாலும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற சந்தேகமும் அச்சமும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மற்றும் இந்தியா கூட்டணியிடையே எழுந்துள்ளது. கோவை விமான நிலையத்தில் நிருபரிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவால் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் திமுக அரசில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்தும் அனைத்து நடவடிக்கைகளும் அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டவைதான். அந்த அணை உறுதியாக உள்ளதாக உச்சநீதிமன்றமே கூறிவிட்டது. ஒவ்வொரு வருடமும் கவர்னர் தேநீர் விருந்து அளித்து வருகிறார். தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும். தேநீர் விருந்து விழாவை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்த நிலையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கிறோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இதையடுத்து திமுக பாஜக உறவு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராகுலை அழைக்காதது ஏன்? திமுக பாஜக இடையே ரகசிய உறவு உள்ளது என முன்பிருந்து கூறி வருகிறோம். இது தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. நாங்கள் பாஜக அணியில் இருந்தபோது கூட பாஜக தலைவர்களை அழைத்து விழா நடத்தவில்லை. திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் திமுகவில் இணைந்துவிட்டன. அவர்களுக்கு என எந்த தனித்தன்மையும் இல்லை என அவர் கூறினார். கடந்த ஆண்டு தயாநிதி அழகிரி வீட்டில் திடீரென வழுக்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மூளை நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த தயாநிதி அழகிரி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சுமார் 4 மாத காலம் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சையில் சரியான முன்னேற்றம் ஏற்படாத அடுத்து வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கும் கடந்த 5 மாதங்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். 2 முறை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக சென்று தயாநிதி அழகிரியின் உடல்நிலை தொடர்பாக கேட்டறிந்தார். அவ்வப்போது தயாநிதி அழகிரி உடல்நிலை தொடர்பாக வதந்திகளும் பரவி வந்தது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக தயாநிதி அழகிரிக்கு கொலை மிரட்டல் விடுத்து இமெயிலில் மிரட்டல் கடிதம் வந்தது. இந்த நிலையில் மருத்துவமனையில் தயாநிதி அழகிரி சிகிச்சை பெற்று வரும் அறைக்கு முன்பாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தயாநிதி அழகிரியின் உடல்நிலை தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வரும் நிலையில் தற்போது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிசியோதெரபி சிகிச்சை கை கொடுத்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது நல்ல நிலையில் கை மற்றும் கால்களை இயக்கி வருவதாகவும் விரைவில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வரும் தயாநிதியின் அழகிரியின் உடல்நிலை முன்னேற்றம் திமுக என்பதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.
மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்த 31 வயது பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக போலீஸ் நண்பர்கள் குழுவை சேர்ந்த சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. பயிற்சி பெண் டாக்டர் மரணத்திற்கு நீதி கேட்டும் குற்றவாளி மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரியும் டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத் உட்பட நாட்டின் பல்வேறு நகரங்களில் பயிற்சி டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவசர சிகிச்சையை தவிர்த்து மற்ற சேவைகளை புறக்கணித்து நாடு முழுவதும் நேற்று முன்தினம் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரிக்கப் போவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த விவகாரத்தை வரும் செவ்வாய்க்கிழமையன்று தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்துகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.